நம் அருமை மகன் நேற்று இறந்து போனான். இதை உங்களுக்கு தெரிவிக்க வருந்துகிறேன். சிரமாக படுத்தார். வைத்தியம் பார்க்க பணம் இல்லாததால் இறந்தார். இதை எண்ணி கலங்கி படிப்பை விட்டு விடாதீர்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் நினைவுதான். அன்புள்ள ரமா, நம் கண்மணி கங்காதர் பிரிவை எப்படிதான் தாங்குவோம்? அவனின்றி வாழ முடியுமா? அதுவும் அவனை பெற்றோளாகிய உன்னால். நான் அனுப்பும் பணம் சொற்பமாக இருப்பதால் தானே நீ அடுத்த வீடுகளில் 10 பாத்திரம் தேய்க்கிறாய், சாணம் அழுகிறாய், சுள்ளி பொறுக்குகிறாய். உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிய எனக்கு விமோச்சனம் உண்டா? லண்டனில் யுத்த நேரம். இங்கு வாழ்வதே கடினமாக இருக்கிறது. சில நேரங்களில் எனது புத்தகங்களை விற்றுத்தான் நான் பசியாற்றுகிறேன். யாரையும் நோவதற்கில்லை.